ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதனால் கொஞ்ச நாளாக வீடியோ நீங்கள் சேனலில் போடலைன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 2-3 ப்ராஜெக்ட் கண்டினியூவாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் வீடியோ வர கொஞ்சம் டிலே ஆகுது. வாட் இஸ் ஆரா? ஆரானா என்ன? ஸோ ஆராங்கிற ஒரு படம் பைலட் ஃபிலிமாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ அது 3 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணி ப்ரீ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான பிளான்களும் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் ஆரா, அது என்னங்க ஸ்ட்ரகிள்? ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கல என்னங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்க போது நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண எந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். ஆறாங்கிற ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரியை டைரக்டர் சிவா வெங்கடாச்சலம் என்கிட்ட சொல்லும்போது அதோட ஒன்லைன் என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணது. காரணம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த விஷயங்களை ஒரு திரைக்கதையாக உங்களுக்காக கொடுக்கணுங்கிற ஒரு விஷனில் அவரோட லைன் இருந்தது. நிறைய ஃபினான்ஸ் பிரச்சனை இருந்தது, ஆர்டிஸ்ட் பிரச்சனை இருந்தது. இதுக்கு முன்னாடி இதில் நடிக்க வேண்டிய பேர் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் எல்லாமே டிலே ஆகிட்டே இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே நாங்களே ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி ஒரு நல்ல அவுட்புட்டாக இது வரைக்கும் கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம். ப்ரோ, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம், ஆனால் அதுக்கான பட்ஜெட் என்கிட்ட இல்லை, நல்ல டெக்னீஷியன் என்கிட்ட இல்லைன்னு யாரையுமே காரணம் சொல்ல முடியாது. நமக்கு எது தேவையோ அதை நம்ம தான் தேடி போகணும். ஸோ இந்த ஆறாங்கிற ஷார்ட் ஃபிலிமில் என்னோட ரோல் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரோலாக தான் இருந்தது. அதுக்காக நிறைய ஹேர்லாம் இது பண்ணிடணும், வளர்த்துடணும். சடனாக ஒரு நாள் இதில் பண்ண வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட் வேற ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆனதுனால எனக்கு இதில் லீடாக பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. இதில் நீங்கள் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்களான்னு கேட்கலாம். இதில் நாங்கள் உண்மைக்குமே எல்லாருமே நிறைய சம்பாதிச்சிருக்கோம். எல்லாரோட கான்டாக்டையும் சம்பாதிச்சிருக்கோம். காசு பணம் சம்பாதிக்காட்டாலும் நல்ல மனிதர்களையும் திரை சம்மந்தமாக சினிமா சம்மந்தமாக இருக்கிற எல்லாரையுமே நாங்கள் இதில் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சிட மாட்டோமான்னு இருக்கிற எல்லாரையும் இணைத்து தான் இருக்கு இந்த ஆறாங்கிற பைலட் ஃபிலிம் உருவாகியிருக்கு. ப்ரோ, அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்தோம். லொக்கேஷன் ஒரு 2-3 லொக்கேஷன் பார்த்தோம். ஆனால் அதில் எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. அதனால் இருக்கிற லொக்கேஷன்லேயே பெஸ்ட்டான அவுட்புட்டை எங்களோட சினிமாட்டோகிராஃபர் அருண் மற்றும் சரண் இணைந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கான முயற்சியை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா சில வெற்றிக்கு சில காலங்கள் தேவைப்பட தான் செய்யும். நானே பல வருடங்கள் போராடி தான் இப்போ இந்த நகரம் நோக்கி போயிட்டுருக்கேன். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்குது, ஃபினான்ஷியல் நெருக்கடி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் என்னோடய கனவு தூரத்தில் உங்களை மாதிரி உள்ள லட்சக்கணக்கான ஒருத்தரில் நானும் ஒருத்தன். கண்டிப்பாக நீங்கள் எங்களோட ஆரா திரைப்படத்திற்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் டீமாக சேர்ந்து நாங்கள் கொடுத்துருக்கிற எஃபோர்ட்டுக்கான பலன் இந்த ஆரா ஷார்ட் ஃபிலிமில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நம்புகிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அடுத்தடுத்து உள்ள ப்ராஜெக்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.